நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நந்தன் பட இயக்குனர் ரா சரவணன் அவர்களை சந்திக்கிறோம். அவர்கிட்ட பேசுற நிறைய விஷயம் இருக்கு. இப்போ குடியரசு தினத்துக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் நிறைய அவர்கிட்ட பேசுறதுக்கும் அவர்கிட்ட கேள்விகள் நிறைய இருக்கு. பேசுவோம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஃபேஸ்புக்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். போஸ்ட் போட்டிருந்தீங்க குடியரசு தினத்துக்கு பிறகு எல்லாரும் உங்களுக்கு நன்றி சொன்ன விஷயமா இருக்கட்டும். நந்தன் படம் வந்து கமர்ஷியலா என்னன்றது தெரியல. ஆனா இத்தனை பேர் வந்து அது இன்னைக்கு கொடியேற்ற வைக்குது அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். அதை பத்தின விஷயங்கள் சொல்லுங்க சார். நந்தன் படம் ஸ்டார்ட் பண்றப்பவே இது எவ்வளவு லாபத்தை கொடுக்கும், எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற எந்த எண்ணமும், எந்த சிந்தனையும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இது சசிகுமார் சார் பண்ணப்பவே நாங்க என்ன பண்ணோம்னா, இதுல எவ்வளவு நஷ்டம் வரும், அந்த நஷ்டத்தை நம்ம எவ்வளவு சமாளிக்கணும், இந்த வித பக்கா தெளிவோட தான் அந்த படத்தை நாங்கள் ஆரம்பிச்சோம். அப்ப நந்தன் படம் ஜெயிக்கல, அது பெருசா திரையரங்குல வணிக வெற்றி அடையலைங்கிறது எங்களுக்கு துளியலும் கவலை இல்லை. ஆனா அந்த படம் ஒரு பெரும் விவாதமா இப்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற கோபத்தை ஏற்படுத்தி இருக்கணும்னு நான் நினைச்சேன். அது சமூக வலைத்தளங்கள் அந்த படத்தை வந்து பெருசா கொண்டு போய் சேர்த்தாங்க. மிகப்பெரிய விவாதமா மாறுனுச்சு. அது ஒரு தீர்வா மாறுனுச்சா அப்படின்னா எனக்கு அதுல ஏமாற்றம் தான் கிடைச்சிச்சு. அந்த படம் வந்தப்போ தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் ஒருங்கிணைஞ்சு வந்து படத்தை பார்த்து சசிகுமார் சாரை கட்டி பிடிச்சி, சார் அப்படியே எங்கள் வாழ்க்கை சார், இதை விட பெரும் துயரம்லாம் நடந்துச்சு சார் அப்படின்னு சொன்னப்பெல்லாம் வந்து ஒரு படைப்பு, குறிப்பாக வந்து சினிமாவை நான் மிக வலிமையான ஊடகமாக பார்க்குறேன். அப்போது இவங்க அத்தனை பேருக்குமான தீர்வு இந்த படம் கொடுக்கும். அரசு தரப்பு இதுக்கு ஒரு நல்ல முன்னெடுப்பு செய்யும். குறிப்பாக திராவிட மாடல்னு சொல்கிற இந்த திமுக அரசு தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் அழைச்சி பேசுவாங்க. இப்போ இந்த சமூக நீதி அரசுலையும் உங்களுக்கு பேர்பட்ட குறைகள் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு நான் சசிகுமார் சார்லாம் ஏங்கணும். ஆனா எங்களை கூப்பிட்டு பேசுறதை தவிர அதிகாரிகள் மட்டத்துல அவங்க பேசியிருக்காங்க. அடுத்து வர்ற குடியரசு தினத்துல, அடுத்து வர சுதந்திர தினத்துல அனைத்து பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்களும் கொடி ஏற்றணும். அதை மாவட்ட ஆட்சியர்கள் கண்காணிக்கணும். பிடிஓக்கள் வந்து கண்காணிச்சு அது சம்பந்தமான அறிக்கை அரசுக்கு அனுப்பணும். அப்படிங்கிற அளவுக்கான நடவடிக்கைகள் தீவிரமா இருந்துச்சு. குடியரசு தினத்தன்னைக்கு பல பட்டியலின பஞ்சாயத்து தலைவர்கள் ஃபோன் பண்ணி, சார் நாங்கள் குடியேற்றிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் குடியேற்றினோம் சார். குறிப்பாக எல்ராம்பட்டுங்கிற ஒரு பஞ்சாயத்து தலைவி, அவங்க ரொம்ப போராட்டத்தில் நல்லா படித்தவங்க. ஆனாலும் அவங்களுக்கு நிறைய நெருக்கடி. அந்த படத்தில் கூட நந்தன் படத்தில் கடைசி அவங்க அழுகையோடு தான் முடிச்சிருப்பேன் அந்த படத்தையே. அவங்க வந்து ஒரு குரல் பதிவு அனுப்புறாங்க, சார் நான் புதுசா கட்டின அந்த பஞ்சாயத்து அலுவலகத்துல கொடியேற்றிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்துல 6 மாசம் ஆச்சு, இன்னும் திறக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆமா, அப்படி சொன்ன ஒரு தலைவி நான் கொடியேற்றிட்டேன்னு சொல்லி ஒரு நெகிழ்வா ஒரு குரலை நம்மள்ட்ட பகிர்ந்துக்கிறது இருக்குல்ல, அதை தாண்டி அத்தனை பஞ்சாயத்து தலைவரும் அவங்க கொடியேற்றின புகைப்படங்களை அனுப்பிச்சப்போ ரொம்ப ரொம்ப நெகிழ்வா, பரவாயில்ல ஒரு படம் என்ன பண்ணணும்னு நினைச்சோமோ அதை பண்ணிருச்சு. சரி, உங்க ட்ரீம் என்னுடைய நியூ ஆஃபீஸ், நான் இன்னைக்கு தான் இந்த நியூ ஆஃபீஸ் போயிட்டு மொத கொடியேற்றினேங்க சார். ஸோ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ன்ற ஆசை. அட் த சேம் டைம் உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய அந்த வரிகள், உங்களுடைய குரல் வளம் இதெல்லாம் சேர்ந்து கொடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் கொடுத்த குரல் தான் சார். இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாருமே தலை நிமிர்ந்து நிற்கிறாங்க சார். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி, டைரக்டர் சார் ஃபோட்டோ கேட்கலையா இந்த வாட்டி அப்படிலாம் கேட்டாங்க. சரி, என் ஃபோட்டோ நான் ஷேர் பண்ணுறேன், உங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, நான் சொல்லியிருக்கேங்க சார். தேங்க்யூ சார். அப்படி போன சுதந்திர தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து பல பஞ்சாயத்துகள் கலைக்கப்பட்ட ஒரு சில மாவட்டங்களில் தான் இப்போ ஊராட்சி இது நிர்வாகத்தில் இருக்கு. அந்த இதுல குடியேற்றினவங்கள போனதுல வந்து 100% பேர் குடியேற்றினதா அரசு தரப்பே அறிவிச்சிருக்கு. அதுல ஒரு பஞ்சாயத்து தலைவர், அவர் வந்து அன்னைக்கு குடியேற்ற போறப்ப காலையில போலீஸ் வருது அப்படின்னா அவர் போய் பதுங்கிட்டாரு. எப்பவுமே இந்த குடியேற்ற நிகழ்வு வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது, பிரச்சனை ஆயிடுது அப்படின்னு சொல்லி அவர் போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சப்போ அந்த 2 காவலர்களும் போயிட்டா, ஐயா நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்திருக்கோம், நீங்க கொடியேற்றுறது முக்கியம் அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, அதை அவர் பகிர்ந்துகிட்டப்போ நிச்சயமா ஒரு பொறுப்பான படைப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம பலகாலமா கண்டும் காணாமல் கடந்து போற அநீதியை நம்ம சரியா பதிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான விளைவுகளை உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிம்மதியை உணர முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறேன். இந்த மாதிரி திரைப்படங்கள் எடுக்கும்போது பல சமூக மக்கள் கோவப்படுறாங்க. அந்த படத்தையே ஒரு சர்ச்சைக்குள்ளாக்குறாங்க, விவாத பொருளாக்குறாங்க, பெரிய சிக்கலாகுது. நம்ம நந்தன் படம் வந்தபோது யாருமே ஒண்ணுமே சொல்லலையே சார். அது என்ன, அவங்க உணர்ந்துட்டாங்களா, ஒத்துக்கிட்டாங்களா? இன்னி வரைக்கும் பெரிய அளவுல எந்த எதிர்ப்பும் இல்லை.
தலித் மக்கள் பஞ்சாயத்து தலைவர்களாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை ஒரு வெற்றியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு அநீதி நடக்குதுன்னா அதை பூதாகரப்படுத்தி இப்படி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சி தான் படத்தின் இறுதியில் வந்து பல பஞ்சாயத்து தலைவர்களுடைய உண்மை நிலையை நான் பதிவு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்தது வந்து 6 பஞ்சாயத்து தலைவருடைய காட்சி தான் வந்திருக்கு. நான் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின பஞ்சாயத்து தலைவருடைய வாக்குமூலங்களை நான் சேகரிச்சேன். ஒரு படம் பண்ணோம், நம்ம போயிட்டு ஒரு காட்சியை எடுத்தோம், சசிகுமார் நடிக்க வச்சோம், படத்தை முடிச்சோம், டப்பிங் பேசணுங்கிற மாதிரி நான் பண்ணிடல. கிட்டத்தட்ட தமிழகம் முழுக்க இருக்கிற பல கிராமங்கள்ல இன்னைக்கும் நீடிக்கிற சாதிய வன்கொடுமைகளை நேரடியா பதிவு பண்ணி அந்த பஞ்சாயத்து தலைவர் பேசவே மாட்டாங்க. நல்லா இருக்கேன் சார், ஒரு பிரச்சனை இல்லை சார் அப்படிம்பாங்க. அவங்க கிட்ட ஒரு நம்பகத்தை வர வைக்க நீங்க அவ்வளவு போராடணும். ஈஸியா சொல்லவே மாட்டாங்க. நல்லா இருக்கேன் சார் அப்படிம்பாங்க. அவங்க மனசுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து கஷ்டங்கள் இருந்து எவ்வளவு காலம் தாங்குவீங்க? இந்த சமூகத்துக்கு நீங்க முன்னால உங்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொல்லுங்க. அதாவது ஒரு பதவிக்கு வந்தும் அந்த அங்கீகாரத்தை அடைய முடியாம போராடுறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய கொடுமை. அதெல்லாம் நீங்க சொன்னாதான் ஒரு தீர்வு கிடைக்கும்னு அவங்களுக்கு 1க்கு 10 முறையா போராடி நம்பகத்தை கொடுக்க வச்சு யார் யார் மூலமாவோ ஃபோன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் கொடகடன்னு கொட்டும். அவ்வளோ காலமா அவங்க வந்து இந்த சமூகத்துக்கு பயந்து அந்த தங்களுடைய துயரத்தை கூட மறைச்சுதான் வச்சிருந்தாங்க. அப்படி 100கணக்கான பஞ்சாயத்து தலைவர்களுடைய வாக்குமூலங்களை சேகரிச்சேன். அப்ப நீங்க மறுக்கவே முடியாதுங்கிற நிலைமையை நான் உருவாக்குறேன். அதை தாண்டி படத்துல இப்படி எல்லாம் இந்த காலத்துல நடக்குதான்னு கேட்டீங்கன்னா உங்க கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் காட்ட நான் தயார்னு நான் போடுறேன். எனக்கு ஒரு வேலையும் இருந்துச்சு. படம் வந்ததுக்கு அப்புறம் கூட சொன்னேன், எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நீ பாக்கணுமா சொல்லு, நான் அழைச்சிட்டு போறேன், ஏன் செலவுல அழைச்சிட்டு போறேன். நான் வந்து அந்த பஞ்சாயத்துல உங்க முன்னால உட்கார வைக்கிறேன். மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிட்டோம், சமூக நீதியை உருவாக்கிட்டோம், இது திராவிட மாடல் அரசுல மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நீங்க, அதாவது நம்ம கண்ணுக்கு முன்னால ஒரு திரையை வச்சுக்கிட்டு எங்கேயுமே எதுவுமே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஊடுருவி பார்க்கணும். காவிரியில தண்ணி திறந்து விட்டாச்சுப்பா அப்படிங்கிறதோட உங்க பிரச்சனை முடியல. அது கடைக்கோடி வரைக்கும் பாயுதா, அது கடைக்கோடி விவசாயியோட பயிரை வந்து வளர வைக்குதா அப்படிங்கிறது வரைக்கும் நீங்க பார்க்கணும்ல. அப்ப அதுதானே ஒரு திட்டம்ங்கிறது அப்படித்தானே இருக்க முடியும். ஒரு அரசாங்கத்தின் செயல்பாடு எப்படி இருக்கணும்? ஒரு அறிவிப்போட நிக்க கூடாது. அந்த திட்டம், நம்மளுடைய அறிவிப்பு எந்த அளவுக்கு செயல்பாட்டுல இருக்கு. தலித் பஞ்சாயத்து தலைவர்களுக்கான ஒதுக்கீடுங்கிறது மகத்தான வெற்றி தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு உயர்த்துற பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் ரிசர்வுங்கிறது மிகப்பெரிய வரலாற்று வாய்ப்பு. ஆனா நீங்க எவ்வளவு அறிவாளிகளை சிந்திச்சு நீங்க எப்பேற்பட்ட சட்டத்திட்டங்களை கொண்டு வந்தாலும் எங்களுடைய சாதிய சிந்தனை அதை தோக்கடிச்சிடும். ஒவ்வொரு கிராமத்திலையும் எழுத படிக்க தெரியாத மக்கள் உங்களை தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அதை களை எடுக்கணுமா இல்லையா? ஊராட்சி மன்ற தலைவர் அந்த அளவுல நம்ம பேசிட்டோம். ஆனா அதுக்கு மேல 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 இன்னைக்கு இந்தியா முழுக்க எவ்வளவு உச்ச பதவியில இருந்தாலுமே இதுதான் நடக்குது. இது நம்ம தமிழ்நாடுங்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அப்போ வந்து வடக்குல இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு? அது நான் வந்து மறுக்காம சொல்றேங்க, தமிழ்நாட்டில் பரவாயில்ல. அதாவது இன்னைக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுறப்போ தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து மதிக்கப்படுற விதம், நீங்க சொல்ற மாதிரி மற்ற அடுத்தடுத்த பதவிகள்ல எம்எல்ஏ இருக்கட்டும், எம்பியா இருக்கட்டும், அரசியல் கட்சிகளோடைய இதுல வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா நம்ம முன்னோடி மாநிலம்னு இன்னைக்கு ஒருமித்த இந்தியாவும் ஒத்துக்கிற இடத்துல நம்ம இருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம இன்னும் நல்லா இருக்கணுமோ அப்படின்னு தோணுது. ஏன் ஒரு பொது தொகுதியில சில தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவோ பேர் ஆகச்சிறந்தவங்க இருக்காங்கல்ல. ஆனா இன்னைக்கும் என்ன சொல்றாங்க, சமாளிக்கிறாங்க. நானா விருப்பப்பட்டு தான் போய் அந்த தொகுதியில நிக்கிறேன், என்ன புது தொகுதியில் தான் நிக்க சொன்னாங்க, இல்ல நான் விருப்பப்பட்டு தான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆட்களையும் நம்ம சமகாலத்துல பார்த்தா. அறிவில் சிறந்தவர்களா நீங்க யாரை நினைச்சீங்களோ, இப்பேற்பட்ட ஒரு தலைவரான யாரை பார்த்து வியந்தீங்களோ, ஸ்பெக்ட்ரம் சர்ச்சையில ஒட்டுமொத்த டெல்லி மீடியாக்கள் புடை சூழ்ந்துகிட்டு ஒரு குற்றவாளியை நெருக்கிற மாதிரி நெருக்கினப்ப கூட என்னமா விளக்கம் சொன்ன ஆராசா இன்னைக்கு இப்பேற்பட்ட சப்பக்கட்டு கட்டுறாருங்கிறப்பதான் நம்ம வந்து மனசொடிஞ்சு போயிடும். ஏன் எங்க கட்சி நாளைக்கு பண்ணுன்னு கூட சொல்லிட்டு போலாம்ல. இல்ல என்னையவே பொறுத்தவரை நிக்க வச்சார் தலைவர் நின்னீங்களா நீங்க? அப்ப தலைவர் அப்பேற்பட்ட வாய்ப்பு கொடுத்த போட ஏன் தவிர்த்தீங்க? அப்பேற்பட்ட முன்னுதான ஆளா நீங்க இருந்திருக்கலாம்ல. இன்னைக்கு இவ்வளவு பேர் கேள்வி எழுப்பியிருக்க மாட்டாங்கல்ல. ஒரு பொது தொகுதியில் ஆராஜா சார் நின்று இருக்கலாம்ல சார். நான் என்ன சொன்ன, கலைஞர் நிக்க சொன்னார்ல, ஏன் நிக்காம போனீங்க? என் தாத்தா கஷ்டப்பட்டாலும் எப்போ இன்னைக்கு தலித் மக்கள் கஷ்டப்படுறது உங்களுக்கு பெருசா தெரியலையா? அறிவாளிகள் அந்த மாதிரி இது பண்றப்பதான் சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே கலைஞர் தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை வந்து போய் பேசும்போது உங்களுக்கு எல்லாம் பொது தொகுதி கேக்குதான்னு கேட்டாங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொன்னார்ல. நம்ம கூட இல்ல, வன்னியரசு சார் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் இப்ப இருக்குன்றது. ஆனா உங்களோட படத்தினோட தாக்கம் மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அவங்க பேசுறது அந்த படத்தோட என்ட்ரியில் நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு.
அவங்களே சந்தோஷமா உங்ககிட்ட பேசின அந்த ஆடியோ போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதை பார்க்கும்போது ஒரு ஊடகம் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமையானது அப்படின்னு சொல்றோம். உலகத்திலேயே வலிமையான மிருகம் யானை. நம்ம ஊர்ல யானை என்ன பண்ண வைக்கிறோன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல்ல நீங்க செஞ்சதுதான் உண்மையான ஒரு மாற்றம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் சார். சசிகுமார் சார் எப்படி சார் இந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? நியாயமா இந்த படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஹீரோக்கள் கிடைக்கல. எல்லாருக்குமே இது நல்ல கதை, சொல்ல வேண்டிய கதை அப்படின்னு தோணுச்சு. ஆனாலும் இதில் நடிக்கிறதன் மூலமா நமக்கு பிரச்சனை வந்துருமோ, இது அரசாங்கத்துக்கு எதிரான படமோ, இல்லை தலித் மக்கள் சம்மந்தப்பட்ட கதையில நடித்து மற்ற சமூகத்தினரின் ஆதரவை நம்ம இழந்துருவோமோ, இப்படி பல யோசனைகள் பல பேர்ட்ட இருந்துச்சு. நானும் இந்த கதையை வச்சுட்டு எவ்வளோ நாள் தான் காத்திருக்க முடியும் அப்படிங்கிறப்போ சசி சார் வந்து ப்ரொடியூசராக தான் வந்தார். யாருமே ப்ரொடியூஸ் பண்ணி நான் பண்ணுறேன்டா, நீ இதைத்தான் நான் பல கமர்ஷியல் கதைகள் வச்சிருக்கேன் சார், அது அவருக்கு தெரியும். இவ்வளவு கமர்ஷியல் கதைகளை வச்சுக்கிட்டு ஆனா நீ இந்த கதை தான் பண்ண நீ முடிவா இருக்க, அப்போ உன்னோட விடா அப்படியே நீ விடாத, நீ இதே படத்தை பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு அவர் தயாரிக்க தான் முன் வந்தார். தயாரிக்க முன் வந்துட்டு இப்போ நான் இன்னொரு ஹீரோ கிட்டத்தட்ட பேசி முடிச்சுட்டேன். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிட்டே இருக்கு. நான் ஹீரோயினை வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பார்க்க தான் வர்றாரு அவர். படம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க தான் வர்றாரு. கதையா டேப்னு சொல்லியிருந்தா கூட அந்த காட்சியில் நம்ம எடுக்கிற விதம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவரை கலங்கடிக்குது. இப்படியெல்லாம் நடக்குமா என்னங்கிறது. அப்போ பேசாம நானே நடிச்சிடறேனே, ஹீரோ நான் கமிட் பண்ணி வச்சிருந்த ஹீரோவுக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை வேற, இப்போ நான் பண்ணிடுறேனே அப்படிங்கிறப்போ, இல்லை சார் வேணாம் சார், இந்த கதை உங்களுக்கு செட் ஆகாது, எனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு நீங்க பேப்பரை தப்ப பண்ண வேணாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். இல்லை இல்லை நான் பண்றேன் அப்படின்னாரு. இந்த கதாபாத்திரம் நான் பண்ணணும், எனக்குமே இதை கேட்க கேட்க ஒரு உந்துதலாக இருக்கு, யாருமே பண்ண வரமாட்டேங்கிறாங்கன்னு வேற எனக்கு தெரியுது, அப்படிங்கிறப்ப நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. என்னோட மொத்த யூனிட்டுமே சார் சசி சாரே வந்துட்டார் சார், படம் பெரிய படமாகுது சார், நீங்க ஒத்துக்குங்க அப்படிங்கிறப்ப நான் 7 நாள் நான் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்காரு, எல்லாம் தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருக்கிறப்போ சொல்லப்போனா இன்னும் ஒரு பச்சை பிள்ளை மாதிரி தன்னை கெட்டப் சேஞ்ச் பண்ணி போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவார். ஓகே இருக்கேன் நாங்க அப்படிம்பாரு. சாருக்கு கதை சொல்ல அன்னைக்கு அவ்வளோ இயக்குநர்கள் காத்திருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. சரி ஒரு நாள் வந்து பண்ணி பார்க்கலாம் சார், செட் ஆனா கண்டினியூ பண்ணலாம், இல்லை அப்படின்னா நம்ம வேற ஹீரோவை பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பண்ணாரு. அன்னைக்கு அவர் நடித்த காட்சி வந்து மொத்த யூனிட் கிளாப் பண்ணுச்சு. பிரசிடென்ட் ஆஃபீஸ் வாசல்ல இருந்து எந்திரிச்சு போற ஒரு காட்சி. என்னங்க ஓகேங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம அந்த படத்தை நோக்கிய போக போக கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் ஷூட் பண்றப்போ சசி சாரை வந்து படத்துல மட்டும் இல்லை நிஜத்துலையுமே நான் ஹீரோவை பார்க்குறாள். என்னுடைய 15 வருஷ நண்பர், எவ்வளவோ நல்லது கெட்டகளை பார்த்தவர், சினிமாவில் அத்தி பூத்த மாதிரியான சொற்ப அளவில் இருக்கிற நல்ல மனிதர்கள் ஒருத்தர். அவரை வந்து நிர்வாண காட்சியில் நடிக்க வச்சு அடி உதப்ப வாங்க வச்சப்பெல்லாம் நான் வந்து ரொம்ப நொந்து போனேன். ஆனால் அது அவர்கிட்ட நான் காமிச்சிக்கலாம். அந்த கடைசி 15 நாள் சசிகுமார் சார்ட்ட பேசவே இல்லை. என்னோட இணையக்கர் மூலமாக கருத்து சொல்லுவேன், இப்படி போய் படுக்க சொல்லுங்க, சுடுமணல் இப்படி படுக்க சொல்லுங்க, இப்படி மட்டையில் அடி வாங்கணும், பொதுமக்கள் தான் அடிப்பாங்க வாங்கிக்கணும், இப்படி கழிவறையில் போய் விழணும் அப்படிங்கிறப்ப அவர் ஒவ்வொரு தடவை அந்த காட்சியை போயிட்டு கோடாக்டர் சொல்றப்பெல்லாம் என்னை நோக்கி இப்படி பார்ப்பாரு, நான் திரும்பிட்டு போயிடுவேன். என்னால் அவர் கஷ்டப்படுறதை பார்க்கவே முடியாது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல பேராகவும் அவருடைய நடிப்புக்கு பெரிய அடையாளமாவது அமைஞ்சிருக்கிறது கொஞ்சம் திருப்தி. நீங்க சொல்லியிருந்தீங்க இப்போ முன்னாடியே நான் ஹீரோயின் வச்சு ஷூட் பண்ணிட்டேன், சார் வந்த பிறகு ஹீரோயின் மாத்தலாமான்ட்டு எதுவும் யோசிச்சிங்களா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இயல்பான சினிமா தான் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வெள்ளையா இருக்க ஒரு வடநாட்டு ஹீரோயினை கொண்டு வந்து வெயில நிக்க வச்சு கருப்பாக்கி படத்துல நடிக்க வைக்கிறது ஒண்ணு இருக்கு. இவங்க அப்படியே ஒத்து போறாங்க படத்தோட, அந்த அளவுக்கு பொருந்தி போற ஒரு கேரக்டர். ஆனா அந்த ஒரு ஹீரோ அதை ஒத்துக்கிறாரு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. நீங்க சினிமாவை நேசிங்க, நீங்க சினிமாவை மதிங்க, அது நீங்க கொடுக்குற மரியாதையை விட நீங்க வைக்கிற நம்பிக்கையை விட மிக பெருசா உங்களுக்கு செய்யுங்கிறதுக்கு இந்த ஒரு விஷயம் உதாரணம் சார். என் படத்துல வந்து சுருதி பெரியசாமி தான் ஹீரோயினா கமிட் ஆனாங்க. அப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னப்ப, மேடம் கருணாஸ் தான் படத்தோட ஹீரோ, அவருக்கு ஜோடியா நீங்க பண்றீங்களா? ஏன்னா நாங்கள் பல ஹீரோயின்ட்ட கேட்டோம், யாரும் பண்ணலைன்ட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுக்கு உடன்பாடுன்னா நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு. சார் கதை தான் சார் முக்கியம், யார் ஹீரோ இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை மேடம் நீங்கள் இந்த படத்தில் அறிமுகமாகறீங்க, பரவாயில்ல சார். கதை கேட்டாங்க, பிடிச்சிருக்கு, ஓகே சார், நான் கருணாஸ் ஜோடியாக பண்ணுறேன் போயிட்டாங்க. இப்போ கருணாஸ் சார் வந்து வேற ஒரு படம் கமிட் ஆகிறதுனால அவர் விடுபட்டு போயிட்டாரு. இப்போ வேற ஹீரோக்கள் நாங்கள் பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் சசிகுமார் ஹீரோ அப்படிங்கிறப்போ அவங்க வந்து மிரண்டுட்டாங்க. சார் நல்ல வேளை நான் ஒத்துக்கிட்டேன் சார், பாருங்க எனக்கு எப்பேற்பட்ட ஒரு முதல் பட வாய்ப்பை வந்து எனக்கு வந்து சசிகுமாருக்கு ஜோடியா எனக்கு காலம் உருவாக்கி கொடுத்துருச்சு அப்படின்னு.
அவங்க நான் கருணாஸ் ஜோடியா நடிக்க விரும்பலன்னு போயிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த படத்துல சசிகுமார் ஜோடியா பண்ணிருக்க முடியாது. அதனால நம்ம வைக்கிற நம்பிக்கையை சினிமா 100 மடங்கு நம்ம திருப்பி கொடுக்கும். நந்தன் 2 விரைவில் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தீங்க. சமுத்திரகனி சாரையும் சசிகுமார் சாரையும் மீட் பண்ண சம்பவம் என்ன அந்த நந்தன் 2 எப்படி பண்ண போயிட்டு சொல்லி நீங்க நம்பவே மாட்டீங்க. நந்தன் ரிலீஸ் ஆகின ஒரு 1.5 மாசத்துல இருந்தே சமுத்திரகனி சார் எனக்கு சொல்லிட்டே இருப்பார். ஏன்னா நந்தன் 2க்கான கதையை நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். சார் இது மாதிரி வந்து புறந்தள்ளப்படுறாங்க, ரொம்ப கீழ் தள்ளப்படுறாங்கலாம் தாண்டி அதையும் தாண்டி சில தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் தங்களை நிலைநிறுத்தி காட்டியிருக்காங்க சார். என்னன்னாலும் பரவாயில்ல, நான் ஒரு பதவிக்கு வந்துட்டேன், ஊரே எதிர்த்தாலும் பரவாயில்ல, நான் எனக்கான கடமைகளை செஞ்சே தீருவேன் அப்படின்னு நிரூபிச்சு அந்த பஞ்சாயத்தையே முழு முன்னேற்றமான பஞ்சாயத்தை மாத்தி காமிச்சிருக்காங்க சார் சொல்லி ஒரு சில பஞ்சாயத்துடைய கதையை சொன்னப்ப, இதாண்டா நந்தன் 2 தயவு பண்ணி பண்றான், சசிகுமாரை கொஞ்சம் நல்லா காட்டுவோம், சூப்பரா காட்டுவோம், நானும் நல்ல ஒரு வீடியோ அதனே வருவார், இல்லை நான் நல்லது ஒரு அதிகார தரப்பு எவ்வளவு உதவுதுங்கிறதையும் சொல்லுவோம், அப்படிதான் கதையை கம்ப்ளீட்டா வச்சிருக்கேன் பண்ணுவோம் அப்படின்னாரு. அதனால சார் எனக்கு நந்தன் 2 பண்ற அளவுக்கு சக்தி இல்லை சார், நந்தன் பண்ணதே போதும், அந்த வழிகள் ஆறவே எனக்கு இன்னும் ரொம்ப பல காலம் ஆகும், வேணாம் சார். சசி சார்னு சொல்றாரு, பண்ணலாமேங்க, நான் ரெடியா இருக்கேன், 2 பேர் ரெடியா இருக்கிறோம், பாலசக்தி சார் ரெடியா இருக்காரு, நீங்க மட்டும் தான் தயாராகலை அப்படின்னு சார் விட்டுலாம் சார், வேணாம் சார், நந்தன் பேரை கெடுக்காம நம்ம இருப்போம், அது போதும் அப்படிங்கிற அளவுக்கு. அதுல எனக்கு நிறைய மனஸ்தாபங்கள் நிறைய இருந்துச்சு, சங்கடங்கள் இருந்துச்சு. ஏன்னா நந்தன் பெருசா கொண்டாடப்படலைங்கிறதெல்லாம் ஒரு பக்கம், அது எனக்கு பிரச்சனை கிடையாது, நிறைய சங்கடங்களை எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. குறிப்பா தலித் பிரச்சனைகளை நீ எப்படி பேசலாம், தலித் பிரச்சனைகளை தலித் படைப்பாளர்கள் தானே சொல்லணும் அப்படின்னு சில வருத்தங்கள். இங்கிட்டு பாத்தீங்கன்னா பிற சாதியினர் வந்து நீ இப்படி பண்ணலாமா, நம்ம சமூகத்தை நீயே கேவலப்படுத்தலாமா அப்படின்னு நான் 2 பக்கமும் மாட்டிட்டு நான் முழிச்சது இருக்குல்ல. நான் கண்ணு முன்னால பார்த்த ஒரு அநீதியை காட்சிப்படுங்க தவிர இதுல என்ன ஜாதிங்கிறதுக்குள்ள நான் போகவே இல்லை. இது ஒரு அரசியல் படம், இது ஜாதி படமே கிடையாது. ஆனா 2 பக்கமும் நம்ம ஏதோ பண்ணக்கூடாத பாவத்தை பண்ண மாதிரி நீங்க 2 பேரும் விமர்சிச்சீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது இருக்குல்ல. இந்த மாதிரி பல சங்கடங்களை நந்தன் எனக்கு கொடுத்துச்சு. ஆனா அதை தாண்டி பெரிய அளவுக்கான பேசு பொருளை மாறினதுல எனக்கு பெரிய நிறைவு. அதனால நந்தன் 2 பண்ண வேணாம்னு நினைச்சோம். இப்போ பல தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் ஃபோன் பண்ணி, சார் முன்ன மாதிரிலாம் கிடையாது சார், இப்பெல்லாம் வீடியோவே ஃபோன் பண்ணி கேட்குறாரு சார், அம்மா பார்த்து மீடியா போய் தொலைச்சிடாதம்மா அப்படிலாம் சொல்றாரு சார், நீ தான் கொடியேற்றன்னு சொல்லி முத நாளே ஃபோன் பண்ணி சொல்றாங்க சார், கொடியேற்றி அதை வீடியோ பதிவாக்கி வீடியோவுக்கு அனுப்புறாங்க சார். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்பகத்தை நந்தன் ஏற்படுத்தியிருக்கு. அப்படிங்கிறப்போ நந்தன் 2 பண்ணலாமேன்னு தோணுச்சு. எல்லாருமே ரெடியா இருந்தாங்க, நானும் அதில் கலந்துக்கிட்டேன். அதனால ரொம்ப சீக்கிரமே நந்தன் 2 ஸ்டார்ட் ஆகுது. பார்ட் 2 நந்தன் பார்ட் 2 சார்? நந்தன் பார்ட் 2. ஆமா. பாலாஜி சக்திவேல் சார் அந்த படத்துல மிரட்டி இருக்காரு சார். எப்படி அவரை யோசிச்சீங்களா இல்ல வேற யாராவது ஐடியா வச்சிருந்தீங்க? கதாபாத்திரங்கள்லாம் 1000 பேர் யோசிச்சோம். கோப்புலிங்கம்ங்கிற பாத்திரத்துக்கு நான் எழுத ஆரம்பிச்சுட்டு பாலாஜி சக்திவேல் சார் தான். ஆனா அந்த கதை சொல்ல போனப்ப அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, கதையே நம்ம கிட்ட சொல்லி பார்க்க வந்திருக்காரு சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு, கதை சூப்பரா இருக்கு சரவணன், பயங்கரமா இருக்கே, கேட்கிறப்பே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னாரு. ஆமா சார், எப்ப சார் நம்ம போகலாம் அப்படின்னு. நம்ம போலாமா, இதுல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னாரு. சார் அந்த கோப்புலிங்க நீ தான், உனக்குலாம் மனசாட்சி இல்லையா, நான் என்ன அவ்வளவு கொடூரமானவனா இருக்கேன் அப்படின்னாரு. இல்ல சார், நான் சில பஞ்சாயத்து தலைவர்களை பார்ப்பேன்ல சார், அவங்க உங்களை மாதிரி இருப்பாங்க, உடல் ஒற்றுமை, முக ஒற்றுமை, அதாவது நல்லவ மாதிரி இருக்கும், ஆனா அவங்க உள்ளர ஒரு பெரிய குரூரம் இருக்கும், சிரிப்பாங்க, அது விஷமத்தனமா இருக்கும், அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனம் பண்ற ஒருத்தன் வேணும் சார், அது நீங்க கரெக்டா இருப்பீங்க. ஆனா நியாயமா அப்பாவி குழந்தை அவர் வில்லத்தனமே வராது. மிரண்டுட்டேன் சார் உண்மையிலேயே. அப்படியே நானுமே பார்த்த கேரக்டர்ஸோட பயங்கரமா ஒத்து போறாரு, ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறார். அதுல ஏமா சசிகுமார் சார் கழுத்துல அவர் வந்து செருப்போட மிதிக்கிற காட்சி பண்ணவே மாட்டேன்ட்டார். சார் நீங்க எவ்வளவு நாள் பரவாயில்ல சார், நான் பண்ண மாட்டேன் சார், இந்த காட்சி நான் பண்ண மாட்டேன், நீங்க வேற ஏதாச்சும் மாத்தி எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. அப்ப சார் தான் சொன்னாரு, சார் நீங்க சரியா மிதிச்சீங்கன்னா ஒரே மிதியோட போயிடும், அவர் 10 வாட்டி மிதிக்கிறீங்க, அவர் 10 வாட்டி 10 இருக்காரு, காலையில இருந்து கிடக்குற வெயில்ல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். சசி சாராக இருக்கட்டும், சமுத்திரகனி சாராக இருக்கட்டும், நந்தன் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்களா சார்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வந்து விருதுகள் அறிவிக்கிறாங்க, ஒரு நல்ல படத்துக்கும் அங்க பெரிய அளவுல விருதுகளே கிடைக்கல. ரஞ்சித் வந்து ஒரு பக்கம் சொல்றாரு, இதெல்லாம் நியாயமா தான் நடக்குதா, என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றாரு. ராட்சசி படத்தோட டைரக்டர் கௌதம் ராஜ் சையத் சொல்றாரு, மலேசியால என் படத்தை பாராட்டுறாங்க, தமிழ்நாடு அரசுக்கு தெரியலையாங்கிறாரு. சூப்பர் டீலக்ஸ்ல நடிச்சான்ல சார் சின்ன பையன், அவன் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான், அந்த வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சேன்,
எனக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இல்லையா? இதை எப்படி சார் பாக்குறீங்க? தேர்வுகள் கரெக்டா தான் இருக்கா? விருதுங்கிறது உங்களை திருப்திப்படுத்தணுமா ஊக்கப்படுத்தணுமா? ஊக்கப்படுத்து. எல்லாரையும் திருப்திப்படுத்திடணும். இவருக்கு ஒன்று கொடுத்துடணும், இவருக்கு ஒன்று கொடுத்துடணும், இவருக்கு ஒன்று கொடுத்துடணும் அப்படிங்கிறது பேர் விருது கிடையாது சார். நியாயமா இன்னைக்கு இந்த விருது பட்டியல இருக்க பல படங்கள் நல்ல வெற்றி பெற்ற படங்கள். அந்த படங்களை மக்களே வெற்றியடை வச்சுட்டாங்க. நீங்களும் கூடுதலா விருது கொடுத்து விஜய் சேதுபதியும் தனுஷையும் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா நல்ல படங்கள் பண்ணிட்டு திரையரங்களையும் வசூல் இல்லாம ஏன்டா அந்த நல்ல படத்தை எடுத்தோம்னு நொந்து நூலாகி கிடக்குறாங்கல்ல, அவங்கள நீங்க ஊக்கப்படுத்தும். உங்களுடைய விருதுங்கிறது அப்படி இருக்கணும். ஏன்னா இந்த விருதை வாங்கினாதான் விஜய் சேதுபதி சார் கொண்டாட போறாரா என்ன? அப்படி எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்துட்டாங்க. முதல் மார்க் எடுத்தவனுக்கு பதக்கம் கொடுக்குற இது ஸ்கூல் பரீட்சை கிடையாது. இப்ப தேன் படத்துக்கு விருதுகள் நிறைய கிடைச்சிருக்கு. யாராச்சும் தப்பு சொல்றாங்களா? அந்த படம் வந்து திரையரங்குல ஒரு பெரிய வெற்றி அடையல. அப்ப அந்த வெற்றியை அரசாங்கம் கொடுக்கணும். நீ இன்னும் 10 தேன் எடு அப்படிங்கிற உற்சாகத்தை கொடுக்கணும். ஆனா நீங்க மேற்கு தொடர்ச்சி மலை புறக்கணிக்கிறீங்க. அப்போ அது உங்களுடைய விருதுங்கிறது தரமான தகுதியான ஒரு பெருவெற்றியை அடையாதவங்களை தட்டி கொடுக்கறதா ஊக்கப்படுத்துறதா எப்ப மக்கள் பாக்காட்டி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மக்களை எல்லாம் அரவணைச்சிருக்கிற அரசாங்கம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரியான நம்பிக்கையான படைப்புகளை கூடு அப்படின்னு தட்டி கொடுக்கறதா இருக்கணும், முட்டு கொடுக்கறதா இருக்கக்கூடாது. மேற்கு தொடர்ச்சி மலையில நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படமா இருந்து சூப்பர் டீலக்ஸா இருக்கட்டும், இன்னும் நிறைய படங்கள் வந்து இப்ப இதுலயே இன்னைக்கு ஒரு இஷ்யூ எடுத்திருக்கிறாங்க. ஆர் மாதேஷ்னு ஒருத்தர் தான் அந்த தேர்வுக்குழுல இருக்கிறாரு. அவரோட படமே ஆட்டக்காரின்னு ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, அதுக்கு விருது வருது. இப்போ இங்க என்ன நடக்குது? அந்த மாதிரி ஒரு கேள்வி சார் சொல்றேன், தப்பா எடுத்துக்கிறீங்க சார். அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி விருது கொடுக்கப்பட்டுச்சு, எந்த விமர்சனங்களும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு தகுதியானச்சா? தகுதியும் கிடையாது. அதிமுக ஆட்சியில இப்படித்தான் நடக்கும், இப்படிதான் இருக்கும் இந்த விருதுகள் அப்படின்னு மக்களும் படைப்பாளர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க ஆட்சியில இந்த விருது சரியா கொடுக்கப்படும்னு நம்பினாங்க. இந்த தேர்வுக்குழு கரெக்டா செயல்படும் அப்படின்னு நம்பினாங்க. நீங்களும் நாங்க அதிமுக அரசுக்கு சலைச்சவங்க இல்ல, நாங்களும் பாரபட்சம் பார்ப்போம், நாங்களும் எல்லாரையும் திருப்திப்படுத்துவோம், எங்களுக்கும் எல்லாருடைய ஆதரவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அரசு தான் நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. மற்றபடி படைப்பாளர்களும் மக்களும் தெளிவான பார்வையோடு இருந்தாங்க. இதே அதிமுக அரசுல கண்ணாப்தான் விருது கொடுத்தாங்க, அதுக்கு எதிராக ஒரு கண்டன குரல் கிளம்பல. ஏன்னா நான் உன்னை நம்பல, கண்டிக்கல, உன்னை நம்புறேன், இப்ப கண்டிக்கிறேன். இதை புரிஞ்சுக்காம அது என்ன ஒரு விருதுல போயிட்டு நீங்க சர்ச்சையை கொடுக்குறீங்க, அது என்ன விருது கிடைக்கல சண்டை போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்பணும் கேட்கணுங்க. அதை புரிஞ்சுக்கணும்ல ஒரு அரசு. அதுலயே இன்னும் சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, இவங்களுக்கு படம் தயாரிச்ச இயக்குனருக்கு விருது, இவங்க கட்சியில பேச்சாளரா கொள்கை பரப்பு செயலரா இருக்கவங்களுக்கு 2 விருது. இந்த மாதிரி எல்லாம் வரும்போதுதான் இது ரொம்ப இவங்களையா நம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல சார், எந்த கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாம நினைக்கிறத நம்ம நடத்தணும், நமக்கான ஆதரவை பெருசா திரட்டணுங்கிற எண்ணத்தில் தனி மனிதர்கள் நடந்துக்கலாம், ஒரு அரசாங்கம் நடந்துக்க கூடாது. களத்துல நிருபரா இருந்தீங்களா சார்? எத்தனை வருஷம் இருந்தீங்க? அதுல நீங்க சந்திச்ச விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு இருந்தது சார்? இப்ப இந்த படத்திலேயே கூட ஊராட்சி மன்ற தலைவர்லாம் நீங்க சந்திச்ச ஆட்களா தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டரா எந்த அளவுக்கு இப்போ சினிமால உங்களுக்கு பயன்படுது? நான் 15 வருஷம் ரிப்போர்ட்டரா இருந்தேங்க அப்படிமே, இப்போ திருந்திட்டேங்க அப்படிமே. ஏன்னா பத்திரிகையாளரா ஒரு சரியா செயல்பட்டனா அப்படிங்கிறப்போ எனக்கே நிறைய கேள்விகள் இருக்கு. ஜூனியர் விடல நிறைய கட்டுரைகள் எழுதிடணும், நம்ம படைப்புகள் நிறைய வரணும் அப்படிங்கிற ஒரு சிறு வயதுல அந்த ஆர்வம் இருந்த வரைக்கும் சரி. அதுக்கு அப்பாற்பட்டு 15 வருஷங்கள் பத்திரிகை துறையில் பணியாற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு 6-7 கட்டுரைகள் தான் நான் மல்லாந்து படுத்திருக்கிறப்ப கூட எனக்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய கட்டுரைகள். மற்றபடி இந்த 15 வருஷமே என்னுடைய வெற்று வாழ்க்கை தான். அது எனக்கு நிறைய தொடர்புகளை கொடுத்துச்சு, நிறைய பழக்க வழக்கங்களை கொடுத்துச்சு, என்னை மமதையாக்குனுச்சு. எனக்கு நான் ஃபோன் பண்ண அமைச்சரே எடுப்பார் தெரியுமா அப்படின்னு திமிரை கொடுத்துச்சு. தவிர இந்த மக்களுக்கான இந்த மண்ணுக்கான விடிவை உன்னோட எழுத்து ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா அது பெருசாக ஏற்படுத்தலை. திகார் ஜெயிலில் போயிட்டு கனிமொழியை பேட்டி எடுத்தோம், பரப்பன அக்ராகராவில் போயிட்டு சசிகலாவை பேட்டி எடுத்தோங்கிறதுலாம் ஒரு இதுவும் கிடையாது. அது ஒரு பத்திரிகைக்கான மிகப்பெரிய பணியா இருக்கலாம். ஆனா அந்த பத்திரிகையிலேருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க வியக்கிற அளவுக்கான பணியா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. குறிப்பா பத்திரிகை துறை விட்டு வெளியில வர்றப்போ என்ன முடிவு எடுத்தேன்னா, பிரிண்ட் மீடியா வலுவிழந்துகிட்டு இருக்கு, படிக்கிறவங்க வாசிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அப்படிங்கிறப்போ இப்ப நான் மீத்தேன் பிரச்சனை பத்தி பல தடவை ஜூனியர் உடனே எழுதுறேன், அது ஒரு பெரிய ரீச் அடையவே இல்லை. சரி, இப்ப எதுல பேசினா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ
சினிமாங்கிறது மிக வலிமையான ஊடகமா நான் பார்த்தேன். சரி, மீத்தேன் பிரச்சனை டெல்டா மாவட்டங்களை சூறையாடுற கபலீகர திட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ அதை அம்பலப்படுத்தி நம்ம கத்துக்குட்டின்னு ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திரையை வந்து நான் மிகப்பெரிய ஊடகமா பார்த்ததுனால திரைத்துறை நோக்கி வந்துட்டேன். திரைத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பத்திரிகை துறையில் பண்ண தவிர ஒருபோதும் பண்ணிடக்கூடாது. நமக்கு யாருடைய கான்டாக்ட் இருக்கு, எப்பேற்பட்ட வசதி வாய்ப்புகள் வரும், எப்பேற்பட்ட பெருவெற்றி அடையலாம் அப்படின்னா கூட எது படைப்பு, எதை சொல்லணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் முதல் படம் கத்துக்குட்டி. கலக்குதியா வெறும் எள்நிதான் குடுத்தியா இல்ல ஏதாவது கலந்து குடுத்தியா? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த எள்நில பாயசம் எதுவும் கலந்துடல. சாதாரண இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தான் கலந்து கொடுத்தேன். இயற்கையா இருக்கிற எள்நில கொஞ்சோண்டு ரசாயனத்தை கலந்தா எட்டுச்சான் உடம்புக்கே இவ்வளவு பாதிப்பாகுதே. மீத்தேன் டெஸ்ட்ங்கிற பேர்ல என் மண்ணில் இவ்வளவு ரசாயனத்தை கொண்டு வந்து கொட்டினா என் மண்ணுக்கு எவ்வளவு பாதிப்பாகும் சார். நீங்க பயப்படாதீங்க சார், உங்களுக்கு ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும். ஆனா என் மண்ணை மாத்துறதுக்கு என்ன மாத்திரை சார் இருக்கு? உடன்பிறப்பை நிறைய பேர் வந்து ஒரு சென்டிமெண்ட் படம் நடப்பாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களுடைய உறவுகளும் உங்களுடைய வீடும் சரியா இருந்தா நாடு சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் மிக தெளிவா இருக்கேன். அதனாலதான் அப்பேற்பட்ட படைப்பை கொடுக்கும். அதுவுமே சமூகத்திற்காக கொடுத்த படைப்பு தான். பிள்ளைங்களுக்கு நம்ம தாங்க ஹீரோ, அவங்க நம்மளை பார்த்து தான் வளர்றாங்க. என் புருஷன் சட்டத்தை நம்புறாரு. ஏன் எப்ப பார்த்தாலும் நல்ல பேர் வாங்கணும்னு அலையறீங்க? நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறது கூட லஞ்சம் தான் மச்சான். எங்க அண்ணன் சத்தியத்தை நம்பு. மூணாவது நந்தன். இது நந்தன் வந்து சார், நான் விகடல ரிப்போர்ட்டரா இருந்தப்பவே பல பஞ்சாயத்து தலைவர்களை நான் பார்த்திருக்கேன். பல தலித் பஞ்சாயத்து தலைவர்கள் நான் பார்த்திருக்கேன். முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்துருப்பாரு, இந்நாள் பஞ்சாயத்து தலைவர் வந்து தேங்காய் உரிச்சிட்டு இருப்பாரு, அந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் நிறைய பார்த்தப்பதான் அவங்க பதவிக்கு வந்தும் உரிய அங்கீகாரத்தை அவங்க அடையவே இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு பிரச்சனை என்னை வந்து 10 வருஷத்துக்கு முன்னால துரத்துது, திரும்ப பார்த்தா அப்பவும் துரத்துது, இப்பவும் துரத்துதுன்னா அப்போ அது வந்த நாள்லேருந்து இப்படிதான் இருக்கா. நான் யோகி பாபு தம்பி மாதவன் 2 பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே இவ்வளவு சமூக நீதி பேசுற, இவ்வளவு பகுத்தறிவு கொண்ட இந்த காலகட்டத்தில் இப்பேற்பட்ட அநீதி நடக்குதா? நம்ம வந்து மணிப்பூரை பத்தியும் ஊப்பியில் நடக்கிற கொடூரங்களை பத்தியுமே பேசிட்டே இருக்கிறோம். ஆனா நமக்கு பக்கத்தில் நடக்கிறத பத்தி நம்ம கண்டுக்க மாட்டோம் அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப வட மாநிலங்கள் கூட செய்யாததை, செய்ய துணியாததை நம்ம ஊருக்குள்ள நம்ம நடத்திக்கிட்டு நம்மளை போயிட்டு நம்ம நல்ல மாநிலம் அப்புறம் கொண்டாடிக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய தவறு அப்படிங்கிறத சொல்ற விதமாக தான் இப்போதைய நான் படத்தை ஒன்று இயக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வெளியீட்டு தருணத்துக்கு வந்துருச்சு. இப்போ சில தினங்களுக்கு முன்னாடி கரூர்ல வந்து ஒரு தொலைக்காட்சியோட நிருபர்கள் வந்து அனுமதியின்றி செயல்பட்ட குவாரிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. பிடிச்சி பயங்கரமான தாக்குதல், அவங்களை கொலைவெறி தாக்குதல் நடத்தி ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் எல்லாருமே இந்த செயலை செய்கிறாங்க. அப்போது ஒரு நிருபருங்க வந்து இன்னைக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்கில் இருக்கிறாங்கன்ற மாதிரி பயமாக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸோ அவங்க ஃபோனில் கதறதோ ரொம்ப கொடூரமாக இருந்தது. உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? எங்கேயாவது ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டு உண்மையை கொண்டு வரேன்னு போய்? இல்லை, நிறைய நடந்திருக்கு. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம அதுக்கு அந்த மாதிரியான பரீட்சைகளுக்கு ரெடியாக தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் ஆகிறப்போ உங்களுக்கு பலவிதமான தொடர்பு கிடைக்குது, பலவிதமான பேர் கிடைக்குது. நீங்கள் நினைச்சிங்கன்னா கலெக்டர்கிட்ட பேசலாம், நீங்கள் நினைச்சிங்கன்னா எஸ்பிகிட்ட பேசலாம் அப்படின்னு பலவிதமான சொகுசுகள் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரம் ஆபத்தும் கிடைக்க தான் செய்யும். நம்ம ஆபத்துகளை சொல்கிறோம். எங்களை அந்த மந்திரி யாருன்னா தெரியுமா? நான் ரொம்ப சிம்பிள் உதாரணம் ஒன்று சொல்கிறேன். சுனாமி சமயத்தில் நாகப்பட்டினம் ஏரியாவில் இந்த மாதிரியான நல உதவிகளில் நிறைய குளறுபடி நடக்குதுன்னு ஃபோன் வருது. நான் போகிறேன். அப்போ ஓஎஸ் மணியின் முன்னாள் அமைச்சர் அவருடைய ஆட்கள் ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு லேடி ஃபோன் பண்ணி, சார் நான் உதவி பண்ணிட்டு என்னையும் அடிக்கிறாங்க சார், என்னை வந்து காப்பாற்றுங்க சார் அப்படிங்கிறப்போ நான் இங்கேருந்து போயிட்டு சரி இவ்வளோ இதுக்கு போயிடுவோம் சொல்லி போயிட்டு அந்த அம்மா பைக்கில் ஏற்றிட்டு வந்து திருவாரூர் வரைக்கும், திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டாந்து, அதாவது நான் போகிறப்பே மேலே கல்லெல்லாம் விட்டு வீசுறாங்க, அழைச்சி கொண்டாந்து விட்டு, மேடம் நீங்கள் பத்திரமா பஸ் ஏறி போயிருங்க, இந்த நலத்திட்டு உதவிகளும் அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன சார் இவ்வளோ காட்டு முன்னாடிகள் அப்படி பண்ணுறாங்க, சுனாமின்னு இவ்வளோ மக்கள் செத்து கிடக்கிறப்ப கூட நம்ம இந்த அரசியல் திருந்தலையா அப்படின்னு கேட்டு ஒரு அம்மா போனாங்க. அவங்க தான் கரூர் எம்பியா இருக்கிற ஜோதிமணி. அன்னைக்கு அவங்க சமூக நல செயற்பாடுகளாக மட்டும் இருந்தாங்க. அப்போ இவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சிங்கன்னா தான் நீங்கள் பொது வாழ்க்கையில் உங்களை தக்க வச்சுக்க முடியும். அப்போ பத்திரிகையாளர் மேலான தாக்குதல் வந்து ஒருபோதும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது. குறிப்பாக அந்த குவாரி இதெல்லாம் வந்து அதை கண்டிச்சு பெரிய அளவுக்கு ஊடகங்கள் போராடலுங்கிறது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. கடந்த ஆட்சியில இந்நேரம் கொந்தளிச்சிருக்குமே சார் ஊடகங்கள்லாம். ஆமா, ஏன் இப்ப மட்டும் ஏன் இவ்வளவு மௌனமா இருக்காங்கன்றத ஒரு நடுநிலையா இருக்கக்கூடிய நம்மளால ஏத்துக்கவே முடியல. இன்னும் பச்சையா சொல்றேன் சார், நான் ஜூனியர்ல வேலை பார்த்தப்ப சார், அப்ப வந்து நிறைய பேருக்கு நெருக்கமான ஒருத்தனா இருக்கேன் சார்.
என்னதான் இருந்தாலும் செய்திகள்ல நான் காம்ப்ரமைஸ் ஆகிட்டதே கிடையாது. ஆனா நான் வந்து அப்போதைய உளவுத்துறை தலைவராக இருக்கிற ஆள்துறை எல்லாத்தையும் நான் நெருக்கமா பழகுவேன். கனிமொழி மேடம் ரொம்ப பழகுவேன். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவன் ஆளுங்கட்சி ஆளுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்துவாங்க. அப்பெல்லாம் கூனி குறுகி போவேன் சார். அவங்க அப்படி பேசுறப்ப ஒருபோதும் அதை பெருமையாவோ என்னடா நம்ம கரெக்டா தான் எழுதுறோம், அப்புறம் எதுக்கு என்னை கனிமொழி ஆளுங்கிறாங்க, அப்புறம் எதுக்கு வந்து ஜாஃபர் சீட் ஆளுங்கிறாங்க அப்படிலாம் நினைச்சு நான் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். ஜாஃபர் சீட்டுக்கு எதிராகவே நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆனா அதை பார்க்க மாட்டாங்க. அவன் என்னப்பா ஜாஃபர் சீட்டுக்கு நெருக்கம் அப்படிங்கிறப்ப தவறு செய்யற ஒருத்தன் தன்னுடைய ரொம்ப ஒரு குற்ற மனநிலை உணர்வான்ல, அந்த அளவுக்கு நான் உணர்வேன். ஆனா ஆனா இன்னைக்கு பார்த்தா அவர் சிஎம்க்கு நெருக்கம்பா, அது பெருமையா பார்க்கப்படுது. எது குற்ற உணர்வா பார்க்கப்பட்டுச்சோ அது கடந்த 10 வருடங்களுக்கு அப்புறம் எப்படி பாருன்னா பெருமையா பார்க்கப்படுது. அவர் துணை முதல்வருக்கு பழக்கம்பா, இவர் அவருக்கு பழக்கம்பா அப்படிங்கிறது. அப்ப ஒரு பத்திரிகையாளன் எப்ப தன்னுடைய குற்ற உணர்வை, செய்யாத குற்றத்துக்கே சொல்றேன், செய்ய இப்படி பார்ப்பாங்களோ இப்படி பேசுவாங்களோ அப்படிங்கிற குற்ற உணர்வை இழக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளர் செய்யற தவறு வந்து மொத்த சமூகத்தை தவறான பாதைக்கு திருப்புற விஷயம். ஒரு பத்திரிகையாளர் இவ்வளவு ரவுண்டு கட்டி தாக்கப்படுற ஒரு விஷயத்த வந்து நம்ம சர்வசாதாரணமா கடக்கணும் அப்படின்னா நம்ம என்னத்தை உணர்த்துறோம் அதுக்கு? நான் ரொம்ப சிம்பிளா ஒன்று கேட்பேன் சார். ஜெயலலிதா சாவுல மர்மம், ஜெயலலிதாவோட கால எடுத்துட்டு ஜெயலலிதா சாவில் மர்மம் மர்மம்னு மீடியாக்கள் கத்திக்கிட்டே இருக்கு. ஜெயலலிதா சாவுல மர்மம்னு கத்த வேண்டியது மக்கள், மர்மம் இருக்கா இல்லையான்னு தெளிவுபடுத்த வேண்டியது மீடியாக்கள். ஆனா கத்துறது யாரு? மர்மம் மர்மம் மீடியா கத்துது. ஏன் அந்த அம்மா என்ன அமெரிக்காவில ட்ரீட்மெண்ட் எடுத்துச்சு? அப்போல செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு என்ன நடந்துச்சு, எங்க முதலமைச்சருக்கு என்ன நடந்துச்சு விசாரிக்க துப்புள்ளாத மீடியாக்கள் ஆனா அந்த செய்தியை பரபரப்பாக்க மட்டும் தெளிவா கத்துக்கிட்டாங்க. அப்ப நீங்க மக்களை வந்து எவ்வளவு முட்டாள்களா நம்ம மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க சார். மக்கள் முட்டாள்கள்னா எனக்கு தெரியல, நம்ம மாத்தி வச்சிருக்கோம் சார். மீடியாக்கள் மாத்தி வச்சிருக்கோம், மக்கள் தெளிவா தான் இல்ல. மீடியாக்களை அரசுகள் வந்து இன்னைக்கு மாத்தி வச்சிட்டாங்க சார். அதுதான் சொல்ல போனோம்னா ஒரு மீடியாவும் ஒரு தொலைக்காட்சியும் ஒரு பத்திரிகையும் இன்னைக்கு அரசோட நன்மதிப்பை பெறணும், இவங்க கிட்ட பாதுகாப்பா இருக்கணும், எந்த சிக்கல் வந்தாலும் இந்த அரசை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கும் போது உண்மையான செய்தி எங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு? இந்த அரசுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கிக்கணும், இந்த அரசு கிட்ட நம்ம ஏதாவது சாதிச்சுக்கணும், நம்ம செய்யற மற்ற தொழில்கள்ல இருந்து இந்த அரசை நம்ம காப்பாற்றணும். அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு சூழல்ல உலகம் ஃபுல்லாமே ஊடகம் இப்படிதான் இருக்கு. அமெரிக்கால போனாலும் அது ட்ரம்ப் கண்ட்ரோல்ல இருக்க ஊடகமா இருக்கு. நீங்க எங்க போனாலும் ஊடகம் இன்னைக்கு அரசுகளோட கையில வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நியாயமான ஒரு விஷயம் நடக்குமா, எந்த செய்தி வந்தாலும் அது கரெக்டா இருக்குமான்னு நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. இன்னைக்கு பீகார் குடும்பத்தை சேர்ந்து ஒரு 3 பேரை கொண்டுட்டாங்க சார். இந்த விஷயத்தை விடுங்க, அதை கேட்டு நமக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா மீடியாக்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க சார். ஒரு 5 பீகார் இருக்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களால இங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. உண்மையான குற்றவாளிகள் அவங்க தானாலும் நமக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு இந்த விசாரணை படத்துல வர மாதிரி மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்களோன்னு நினைக்கும் போது இன்னைக்கு ஊடகங்கள்லாம் இதை வந்து ரொம்ப எளிமையா கேக்குறேன் சார். வேங்கை வயல்ல குடிநீர், மக்கள் குடிக்கிற குடிநீர் தொட்டியில மலத்தை கலந்துட்டதா ஒரு இந்தியாவே ஸ்தம்பிக்கிற அளவுக்கான ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அந்த விசாரணை பல காலமா நீடிச்சிச்சு. கடைசியில் சிபிசிஐடிக்கு போனச்சு. ஒரு கட்டத்துல சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுது. என்ன தாக்கல் பண்ணுதுன்னா, அங்க உள்ள தலித் இளைஞர்கள் 3 பேர் தான் அவங்களே கலந்துட்டாங்க. யாரு அந்த குற்றத்தை கண்டுபிடிக்க சொல்லி போராடினாங்களோ, யாரு புகார் கொடுத்தாங்களோ, யாரு நாங்க வந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயார்னு சொன்னாங்களோ அந்த இளைஞர்கள் தான் 3 பேர் காரணம் சொல்லி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுச்சு. இப்ப சார் ஊடகங்கள், அத்தனை ஊடகங்களையும் அவங்க பேசிக்கிட்ட ஆடியோ, அவங்க எடுத்த வீடியோ இதெல்லாம் வருது. இதை உங்களுக்கு யார் கொடுத்தா? போலீஸ் வந்து எல்லா ஊடகங்களுக்கும் அதை ஸ்ப்ரெட் பண்றாங்க. சரி ரைட்டு, போலீஸ் கொடுக்கறத போடுங்க. இந்த 3 பேர் குற்றவாளிகள் சொல்றீங்கல்ல, அந்த 3 பேரை யாராச்சும் ஒரு ஊடகம் சந்திச்சு, எப்பா என்னப்பா நீங்க தான் குற்றவாளி சொல்றாங்க, என்னப்பா நடந்துச்சுன்னு கேட்கறதா இல்லையா சார்? 10 கொலை பண்ணவனை கூட தேடி போய் பேசுன்னு சொல்லியிருக்காரு சார் எங்க விகடன் பாலசுப்ரமணியம் சார் சொல்லியிருக்காரு. 10 கொலை பண்ணவனா இருந்தா கூட அவன் தரப்பு நியாயமும் ஒண்ணு இருக்கும். அவனுடைய பேச்சுக்கு நீ காது கொடுக்கணும். 10 கொலை பண்ணவன் தப்பாதான் இருப்பான், நீ முடிவெடுக்க கூடாது அப்படிம்பாரு. அப்ப அந்த 3 குற்றவாளிகளா சித்தரிக்கப்பட்ட அந்த 3 பேரை தமிழ்நாட்டோட எந்த ஊடகமும் கேள்வியே கேட்கல. யாருக்கும் போன் பண்றீங்க? ஒரு பிரச்சனைனா காங்கிரஸ்ல 10 பேர்ட்ட கேக்குறீங்க, திமுக 10 பேர் கேக்குறீங்க, பாஜக 10 பேர் கேக்குறீங்கல்ல. அப்ப உங்களுக்கு தெரியுதுல்ல, 5 கட்சியும் கேட்கணுங்கிறது தெரியுதுல்ல. அப்போ ஒரு பக்கம் போலீஸ் தரப்பு கொடுக்குற எல்லாத்தையும் போடுற நீங்க அந்த 3 பேரை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப அந்த தம்பிகளை நான் வந்து தேடி பிடிச்சி, அப்பா
ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? டே, இது ஒன்றும் சிபிசிஐடி குற்றம் சாட்டினாலும் நீங்க குற்றவாளி ஆயிட மாட்டீங்க. ம். நீங்க மனம் திறந்து பேசுங்க பண்ணா. சார், யாருமே எங்களை கான்டாக்ட் பண்ணல சார். ம். எந்த ஊடகமும் எங்கள்கிட்ட பேசல சார். சார், சொல்ல போனா நாங்க சில ஊடகங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினப்ப கூட அவங்க அதை காது கொடுத்து கேட்கல சார், அது ஒளிபரப்பல அப்படிங்கிறப்ப சார் நான் அதை வந்து ஜூனியர் வேர்டன்ல அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவாக்கி நான் வந்து ஒரு கட்டுரை எழுதுறேன், கவர் ஸ்டோரி எழுதுறேன். நீ எப்படி இதை எழுதலாம்? ம். எல்லா ஊடகங்களும் அமைதியா இருக்கப்ப நீ எப்படி இதை எழுதலாம்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து 1000 விதமான கேள்விகள். அதே காவல்துறையை வச்சு நம்மள ஆமா, அது தெரியாத அவங்க தான் பண்ணது. அவங்கதான். அதனாலதானே எல்லா மீடியாவும் அமைதியா இருக்கு. நீ நீங்க ஏன் மட்டும் இப்படி பேசுற? பண்ண இப்ப எல்லாருக்கும் இங்க வந்து சார் எதால அடிச்சா நீங்க அமைதியாவே தெரியும், என்ன எதால அடிச்சா அமைதியாவே எல்லாமே தெரியும். அப்ப அரசு தரப்பு ஒரு பிரச்சனையை களையறதுக்கான வேலையை விட்டுட்டு பிரச்சனையை மறைக்கிறதுக்கான வேலைகளை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை நடக்காம இருக்கிறது நல்லாட்சி கிடையாது, நடந்தாலும் சொல்லாமல் இருப்பதுதான் சிறப்பான ஆட்சி. ரொம்ப சீரியஸாவே பேசிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் நிதானத்துக்கு வந்துடும். சிவகார்த்திகேயன் சாரை பத்தி பேசியிருந்தீங்க, அவர் ஹெல்ப் பண்ண விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் சிவகார்த்திகேயனுக்குமான நட்பு எப்படி இருக்கு, அவரை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு நல்ல ஞாபகம்னா பத்திரிகை துறையில் இருந்த வரைக்கும் அவர் எனக்கு பழக்கம்ல நினைக்கிறேன். ம். ஆமா. அதுக்கு அப்பாற்பட்டு சூரியன் என்னோட பழகினப்பதான் ஏதோ ஒரு சந்திப்புல சிவகார்த்திகேயன் பழக்கமானாரு. பழக்கமான நாள்ல இருந்து நான் வந்து ஆச்சரியப்படுற ஆள். எப்பவுமே ஒரு ஒரு பிரபலங்களை வந்து நீங்க பாக்குறப்ப இருக்கிற பிரமிப்பு அவங்கள நெருங்குறப்ப இருக்காது. ம். நெருங்க 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 அந்த அபிப்பிராயமும் மரியாதையும் குறைஞ்சிட்டே இருக்கும். ஓ, இவ்வளவு தானோ, ஓ வெளியில தான் இப்படியோ அப்படிங்கிற அபிப்பிராயம் குறையும். ஆனா எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் நான் பார்த்த நாள்ல இருந்து அந்த அபிப்பிராயம் எனக்கு குறையவே இல்லை. ஒவ்வொரு விஷயத்திலுமே வியக்க வைக்கிற ஆள். குறிப்பா வெளியில சொல்லப்படுற விஷயங்களெல்லாம் தாண்டி அவர்கிட்ட நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறத நான் வந்து கண்ணால பார்த்துருக்கிறேன். பல உதவிகள், படிப்பு தொடங்கி பெண்கள் சம்பந்தப்பட்ட பல உதவிகள் அவர் பண்ணியிருக்கிறாரு. நான் கேட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்போ சகானான்னு ஒரு மாணவி நீட்டில் வந்து தோற்று போனப்போ, ஒரு குடிசை வீட்டு பொண்ணு நீட்டு படிக்க கஷ்டப்படுத்தணும்னா உடனே அந்த பொண்ணை வந்து நீட்டில் சேர்த்து விட்டு அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து MBBS கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க திருச்சியில். நம்ம நெல் ஜெயராமன் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ, அப்போலோவில் கஷ்டப்பட்டப்போ மொத்த செலவையும் அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதெல்லாம் வந்து நான் வந்து சும்மா இந்த மருந்து மாத்திரைகளுக்கான செலவுக்காக தான் அவர் அணுகுனது. மொத்த செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நெல் ஜெயராமனுடைய பையனுடைய படிப்பு செலவை இன்னைக்கு வரைக்கும் ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 6 வருஷமா அவருடைய கல்வி செலவை அவரே ஏற்றுக்கிட்டு குறிப்பாக அந்த குடும்பத்துக்கான உதவியும் செஞ்சு, சொல்லப்போனால் நெல் ஜெயராமன் இறந்தப்போ அந்த இறுதி ஊர்வலத்துக்கான செலவு வரைக்கும் சிவகார்த்திகேயன் தான் செஞ்சார். எனக்கு வந்து சிவகார்த்திகேயனை பார்க்குறப்பெல்லாம் ஒரு விஷயம், இந்த பையனுக்கு எதிராக ஏன் இவ்வளவு வன்மங்கள், எல்லாரு மேலேயுமே குற்றச்சாட்டு இருக்கு சார். யாருமே வந்து இங்கே குறையில்லாமல் களத்துக்கு ஒரு ஆட்கள் கிடையாது. ஆனால் சிவகார்த்திகேயன் சாருடைய வளர்ச்சி வந்து நிறைய பேர் கண்ணை இங்கே உறுத்துது. எல்லாரு மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு, எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்க பேசலாம். ஆனா நீ எப்படி வளரலாம், நீ எப்படி நம்பர் 1 ரேஸ்க்கு வரலாம் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்கறது இல்ல. குறிப்பா அமரன் படம் வர்றதுக்கு முன்னாலெல்லாம் இனி சிவகார்த்திகேயன் அவ்வளவுதாங்க, அதெல்லாம் இனி எல்லா குடும்பமும் எப்படி கொண்டாடணுமே அவரை, இப்படி கேள்வி கேட்டவங்களும் நிறைய. ஆனா அமரன் படத்துக்கு அப்புறம் இன்னும் பெருசாதான் எனக்கு நான் சிவகார்த்திகேயனை பார்க்கறது வியக்கிற விஷயம், அவர் எதுக்குமே பதில் சொல்றது இல்லை. தனி மனித தாக்குதலுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாதுங்கிறதுல அவர் மிக தெளிவா இருக்கிறார். ஒரு பொது பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனையா நான் பதில் சொல்றேன், என் சம்மந்தப்பட்டவங்க நான் பதில் சொல்றேன், இல்லைன்னா நான் அதை கடந்து போறேன் அப்படிங்கிறப்ப அந்த நிதானம் எனக்கு வந்து பிரமிக்க வச்சிருக்கு. நடிகர் விஜய் அரசியலுக்கு வரதை பத்தி ஏதாவது பேசலாமா? என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க? அவருடைய வருகை வந்து மற்ற கட்சிகள்லாம் எப்படி பாக்குது? இன்னைக்கு சிவகார்த்திகேயன் கூட இவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்காருல்ல, எல்லாம் பொதுவா எல்லாரும் என்ன டிஃபெண்ட் பண்றாங்கன்னா, இவ்வளவு சம்பாதிச்சாருல்ல இவரு, மக்களுக்காக என்ன பண்ணாரு, இப்ப ஏன் இந்த சீட்ல வந்து உட்கார ஆசைப்படுறாருன்னு கேக்குறாங்கல்ல. அவருடைய வருகை எப்படி சொல்லுவாரு, மக்கள் உதவி செய்யதான் அரசியல் போடுறேன், ஏன் இவ்வளவு செய்யல அப்படின்ற கேள்வி. தனி மனிதன் உங்களுடைய சம்பாத்தியமான இருக்கப்ப சார், உதவி செய்யறது செய்யாது உங்களுடைய இஷ்டம். நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு நீங்க செய்யல அப்படின்னா, இப்ப அரசியலுக்கு வந்துட்டு நீங்க மக்கள் பிரச்சனை கண்டுக்காம இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சட்டை பிடிச்சு கேட்கலாம். நீ ஒரு அரசியல் கட்சி தலைவர், மக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நீ எப்படி வந்து மௌனமா இருக்கேன்னு சட்டை பிடிச்சு கேட்கலாம். நான் நடிக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் 4 பேருக்கு செய்யறது செய்யாது என்னோட இஷ்டம் அப்படின்னு போறப்ப வந்து ஒரு நடிகனை பிடிச்சி நீ எதுக்கு 4 பேருக்கு உதவல அப்படின்னு கேட்க முடியாது. இன்னொன்னு ஒரு உதவுனரா உதவலையான்னு தெரியாதுல்ல நம்மளுக்கு. இப்போ சில பேர் உதவிகளை வெளியில சொல்லிப்பாங்க சார். இப்ப நான் சிவகார்த்திகேயன் உதாரணமே சொல்றேன், ஒரு நாளும் அவர் அந்த உதவிகளை வந்து சொன்னேன், ப்ளீஸ்னே வேணான்னு, போஸ்ட் எல்லாம் போடாதீங்கன்னு எத்தனையோ தடவை. ஆனா நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறதே குறைஞ்சிருந்தேன் அப்படிங்கிற அளவுக்குலாம் என்ன பேசியிருக்கிறாரு. ஆனாலும் சில விஷயங்களை நான் வந்து வெளில சொல்லணும்னு நினைப்பேன்.
அந்த மாதிரி விஜய் சார் சம்பந்தப்பட்ட உதவிகள் வெளியில யாரும் சொல்லாம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். நம்ம யாரும் அரசியலுக்கு வராம ஒதுங்கி இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் மிகப்பெரிய அயோக்கியத்தனம் நான் பாக்குறேன். அவரு கோடிகளை விட்டுட்டு வர்றாரு, பட வாய்ப்பை விட்டுட்டு வர்றாரு, அதெல்லாம் இருக்குல்ல. ஆனா தேர்தல் களத்தை நோக்கி பல பேர் வர்றது இருக்குல்ல, அதுதான் ஜனநாயகம். எனக்கு வந்து சாய்ஸஸ் நிறைய இருக்கணும். நான் யாருக்கு ஓட்டு பண்ணுங்கிறப்ப 3 பேர், அதே அதிமுக அதே திமுக அப்படின்னு இருக்கிறது இருக்குல்ல, அதை தாண்டி இன்னும் 4 பேர் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான் நம்மளை வந்து ஜனநாயகப்படுத்தும். இப்ப நான் வந்து விஜய் விட்டுருக்கேன், விஜய் கட்சி சார்பா இங்க வர்ற ஒரு வேட்பாளர் என்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம், பரவாயில்ல நல்ல படிச்ச பையனா இருக்கப்பயே அப்படின்னு எனக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, அதே அதிமுக வேட்பாளர் அதே திமுக வேட்பாளர் அப்படிங்கிறப்போ எனக்கு 4 கொல்லிக்கட்டையில எது நல்ல கொல்லிக்கட்டைகள் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுக்கிற மாதிரி போயிடும். அப்படி இருக்கிறப்ப விஜயோடைய அரசியல் வரவை நம்ம நிச்சயமா பாராட்டணும். ஆனா பல விஷயங்களுக்கு அவர் மௌனமாவே இருக்கிறது அதிர்ச்சியை கொடுக்குது. எவ்வளவு நாள் நானும் இப்ப பேசிடுவாரு அப்ப பேசிடுவாருன்னு பாக்குறேன். இன்னும் வந்து குறிப்பா வந்து அவரு பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட ஃபர்ஸ்ட் ரொம்ப தைரியமா அறிவிச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இவ்வளவு தைரியமா கொள்கை எதிரின்னு சொல்ற அளவுக்கு அவர் பிஜேபி உரத்து பேசினாலும் பயங்கர நம்பிக்கை கொடுத்துச்சு. நான் அதே நேரம் ஜனநாயகனுடைய ரிலீஸ் விஷயம் தள்ளி போறப்ப அது நேரடியான அப்பட்டமான தாக்குதலா இருக்கு. சென்சார்ல பிரச்சனை வர அளவுக்கு அந்த படத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது எனக்கே தெரியும். ஏன்னா ஹச்சினத்தினுடைய உயிர் நண்பன் அவருடைய படைப்பு நிறைய என்று சொல்லியிருக்கிறாரு. அதோட கதை விவாதத்துல உட்கார்ந்து இருந்திருக்கேன். அதனால ஜனநாயகன்ல அப்பேற்பட்ட சர்ச்சையான விஷயம் இருக்குன்னா கிடையவே கிடையாது. ஆனா அதையும் தாண்டி ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக கூடாது அப்படின்னு திட்டமிட்டு ஒரு வன்மத்தோட தடுக்கப்படுறது இருக்குல்ல, அதுல அரசியல் உள்நோக்கம் இருக்கு. ஆனால் அதற்கும் விஜய் சார் அமைதியா தான் இருக்காரு அப்படிங்கறதெல்லாம், உனக்கு பிரச்சனை வரப்பவே அமைதியா இருக்கியப்பா, மக்களுக்கு பிரச்சனை வரப்ப என்னப்பா பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கேள்வி எழுப்புது. இல்ல ஒருவேளை அவருடைய பதில் சொல்லாம இருக்கிற நிதானம் கூட ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜியோ அப்படிங்கிறது. ஏன்னா அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறாரு, அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு நம்ம தீர்ப்பு எழுதுவோம். எம்ஜிஆர் ஒரு 3 அடி வாங்குற வரைக்கும் சும்மா இருப்பாரு, 4வது அடி திருப்பி அடிப்பாரு. ஆனா இவர் வாங்கிட்டே இருக்காரு, என்ன ஆக போகுதுன்றதுதான் தெரியலன்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இல்ல உங்களுக்கு 2 அடியில கோபம் வரலாம், எனக்கு 10வது அடியில கோபம் வரலாம். இல்ல சார், இப்படிதான் சார் கமல் சார் அரசியலுக்கு வந்தபோது ஆகா இன்னும் ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டவங்க எல்லாம் இன்னைக்கு பார்த்தா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கிட்டு கூலா போய் அதே கட்சியில போய் உட்காந்து. எனக்கு சார் இதுலயுமே ஒரு மாற்று கருத்து சார். இப்ப கமல் சார் கமல் சார் வந்து சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி வந்தவர் சார். அந்த வெற்றி அவர் கண்ணு முன்னால பறிக்கப்படுது அப்படிங்கிறப்ப எப்பேற்பட்டவருக்கும் என்னையே அந்த மக்களும் ஆதரிச்சுட்டாங்க, எனக்கு ஓட்டு போட்டுட்டாங்க, என்னுடைய வெற்றியை நான் கண்ணு முன்னால பாக்குறேன், ஆனா அது கண்ணு முன்னால திசை மாற்றப்படுது, அதையெல்லாம் தடுக்க முடியல அப்படிங்கிறது இருக்குல்ல சார், அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு ஆதங்கத்தை உருவாக்கும் மனுஷனுக்கு. அது மாதிரி பல காரணங்கள் அவருடைய அரசியல் சமரசங்களுக்கு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். சரி என்ன இந்த மக்கள்கிட்ட போராடி போ, பேசாம மதிக்கிறவன்ட்ட கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு அந்த மாதிரிதான் ஒரு அழுத்தம் இப்ப இவருக்கும் கொடுக்குறாங்களா? இவர் கடைசியில எத்தனை ராஜ்யசபா சீட்டு கேட்டு உட்கார போறாருன்றது. நீங்க நிறைய விஷயங்கள் பேசணும் சார், ரொம்ப ஒரு மனநிறைவான ஒரு சந்திப்பா இருந்தது. ரொம்ப நன்றி சார். நல்ல கேள்விகள், ரொம்ப நன்றி.